அண்ணே பயமா இருக்குண்ணே. யோ பயப்படாம நில்லு, நானே பயப்படாம நின்னுட்டு இருக்கிறேன். ஓ இவங்களா? இவங்கன்னு தெரிஞ்சிருந்தா கீழே இங்க வந்திருக்கவே மாட்டேனே. ஏன் முப்பாத்தா, எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? போன மச்சான் திரும்பி வந்தாருன்னா விருந்து வச்சு கவனிக்கணுமா. இது என்னடி பழமொழி? அட ஊர்ல ஒரு சொல்லவட சொல்லுவாங்க, அதையும் சொன்னேன். இது பழமொழியா இல்லக்கா? இப்போ நீங்க சொன்னதை ஆராய்ச்சி பண்ணணுமா இல்ல இதுங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கணுமா? யார் தேடி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க மாமா? அண்ணே என்ன முப்பாத்தடி மாமான்னு கூப்பிடானே? அப்ப என் மேல பாசமா தானே இருக்கா? பாசமா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவானாக்கும். ஏ முப்பாத்தா, எதுக்குதான் இப்படி பேசிட்டு இருக்கிற? என்ற பேர் சொல்ல கூட உங்களுக்கு தகுதி கிடையாது, சொல்லிட்டேன் நானு. ஏக்கா வெட்டி பேசுங்க நிக்குது, இதுங்களுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்கறமா? நமக்கெல்லாம் வீட்ல வேலை இல்ல, வாங்க போலாம். சரியா தாண்டி சொன்ன, வீட்ல 1008 வேலை கிடக்குது. இந்த வெட்டி புண்ணாக்கும் கூட எல்லாம் நின்னுட்டு இருக்க முடியாது, வா போலாம். ஏனுங்க அந்த மொண்ணு முக்கல்ல எங்க ஆகாணும்? அது வந்து காருக்குள்ளதாமா இருக்கான். ஓ எனக்கு பயந்து காருக்குள்ளே இருக்கறாரா? இருக்கட்டும் இருக்கட்டும், என்ன வேணா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதாக்கும். உமா ஐயோ இது என்ன கஷ்டகாலம்? ஏடி உமா, உன் ஊசல் அள்ளி கூட முடிஞ்ச தொடர்புல இருக்கறவங்க பார்த்தோம்னா ஊர்ல ஏகப்பட்ட பொண்ணோட தொடர்புல இருப்பான் போலயே. இந்த புள்ள யாரடி? ஆமா இது யாருன்னு தெரியலையே. அந்த அள்ளி ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பா. இவ இங்க கலக்கூத்தடி மாதிரி இருக்காளே. களக்கூத்தாடியா? அடி முப்பாத்தா. யோ நல்லா இருப்ப, தயவு செய்து எதுவும் பேசிராத. ஏ விசிட்ட சொல்ல விடுங்க. என்ன சொல்ல போறீங்க? ஒரு பொண்ணு 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்னது 3 பேர் கல்யாணமே பண்ணிட்டாங்களா? புள்ளதாத்துக்கு நான் இருக்கறா. ஏங்க இது கல்ல. யோ மொண்ண முக்கா, உன்னை கல்யாணம் பண்ணி நானே வச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு குறை வச்சிருப்ப. நீ போற கண்டிஷனுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் ஓட்டிட்டு இருந்தேன். எல்லார்கிட்டயும் கடனை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு காசெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா நீ இவள கூட்டிட்டு வந்து நிக்கிற. யோ இவள நீ மட்டும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா ஏதோ சக்கரத்தி வந்துட்டாங்க, சக்கரத்தி சண்டையாவது போட்டுட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிருந்திருப்ப. இது என்னையா கருமோ? 3 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் பேச விடுறி. வாய மூடியா, உனக்கு பேச தகுதி இருக்குதா? வாய திறந்த அப்புறம் என் வாயில வண்ணவனமா வந்துருமாக்கும். வண்ண வண்ணமா வருமா? எங்களை பேச விடுவீங்களா மாட்டீங்களா? ஏய் இவட தலைக்கு வா. யோ உன்கிட்ட பேசறதுக்கு விருப்பம் இல்ல, நீ பேசாம இல்ல. ஏ முப்பாத்தா, உங்க மூஞ்சி பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, நீங்க பேசாதீங்க. ஏமா பாக்க கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கறியே, இந்த கேள கடைக்கு தான் உனக்கு கிடைச்சதாக்கும். எல்லாருக்கும் 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த நிக்கறாரே இவருக்கு ஒத்த பையன் இருக்கறான். இத்தனையும் பெத்து வச்சுக்கிட்டு உன்ன வாரம் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது எப்படிமா 3 பேர் கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்ட? மகாபாரதத்துல திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மா இது கலியுகம், ஆம்பளைங்க எவனையும் நம்பவே கூடாது. இப்ப போய் 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கறியே, உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையா? நாய்ங்களா? யோ உன்னை பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ ஏதாவது பேசுனா ரோட்ல தூக்கி போட்டு மிதிச்சிருவானாக்கும். அதெல்லாம் கூட பரவாயில்ல, என்ற வீட்டுக்கார ஊஃப்னு ஊதுனா பறந்து போயிடுவா. அவனை இப்ப எந்த நம்பிக்கை கல்யாணம் பண்ணிட்டு வந்த? ஏய் இதெல்லாம் ஓவர்டி. நான் உங்ககிட்ட பேசல, வாயை மூடிட்டு இருங்க சொல்லிட்டேன். வாயை திறந்தா என்ற புருஷன் வாயில பொய் தான் வரும். அப்புறம் குடிப்பாரு. இந்த ஆளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி என்னோட போற? நானே ஒன்னும் முன்னேறல. 2 பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு படாவோட பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆள்கிட்ட பத்தாவதுக்கு இவங்க ஆத்தாக்காரி. அவங்க ஆத்தாக்காரி சமாளிக்கிறதுக்கு 10 ஊரை சமாளிச்சு வந்துடலாம். இப்படி என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நானே, இத நீ வேற யாமா? இப்படி வாடி இங்க பாருமா, நீ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கிற. அதனால உனக்கு உண்மையெல்லாம் சொல்ற, கேட்டுக்கோ. இந்த குண்டா இருக்கிறானே இந்த குண்டை, அவனை மட்டும் நீ நம்பவே நம்பாத. சோறு திங்கிற இடம் சொர்க்கலோகம்னு கிடப்பான். எந்த வேலை வெட்டிக்கு போக மாட்டான். பெரிய ஃபைனான்ஸ் பண்றவனோட போய் சொல்லிருப்பானே, 5 பைசாக்கு லாய்க்கு கிடையாது. எல்லாம் எங்க மாமனார் வீட்டு சொத்து. உட்கார்ந்தே தின்னு 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 சொத்தை பூரா கரைச்சிட்டான். இப்படி 2 பேர் வாங்க, என்ற மொண்ணமுக்கு பத்தி என்ன சொல்லணும்ல? ஏய் என்னடி சும்மா மொன்னமுக்குன்னு சொல்லிட்டு இருக்கற? இங்க பாருமா அள்ளி, நல்ல அறிவுரை சொல்றேன், கேட்டுக்கோ. இந்த ஆளே ஒரு பிள்ளை பேக்கறதுக்கு 8 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டான். உன்னை எல்லாம் வச்சு ஒழுங்கா குப்பை கொட்ட மாட்டான். மரியாதை அடுத்து காலி பண்ணிடு. இந்த ஆள் கூட இருக்கணும் நீ ஆசைப்பட்ட, உன் வாழ்க்கை கருகி போயிரும், கருகி. ஐயா கினாக்கி லோக்கலா வித்திக்கிடி. என்னது? மேராக்கி பாத்தி. ஓ பத்தி. ஆ யா பதி. அக்கா என்ன பேசிக்கிறாங்க? இந்த புள்ள பேசுற மொழியை பார்த்தா தமிழ் மொழி மாதிரி தெரியலையே. ஏ முப்பாத்தா, அது என்ன பியாக்கா பியாக்கான்னு வளருது? இவ்வளவு நேரம் முக்கிய அதுகிட்ட போய் பேசணுமே, ஒண்ணுமே புரிஞ்சிருக்காதா? ஆமா, அதுக்கு எதுவுமே புரியாது. அது ஒரு வடநாட்டு புள்ள. ஓ வடநாட்டு புள்ள. ஏற்கனவே கிராமத்துல இருந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு கிராமத்துக்காரின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப வடநாட்டுல இருந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வடநாட்டுக்காரின்னு சொல்றதுக்கா?
ஐயோ, எங்களை பேச விடுறீங்களா மாட்டீங்களா? என்ன பேச போறீங்க? மூணு பேரும் ஒரே வீட்ல இருக்கணும்ங்கறீங்களா? இல்ல ஆளாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்ல வச்சிட்டு போறீங்களா? நல்லா கேட்டடி உமா, நாக்கு புடுங்குற மாதிரி. ஐயோ, இந்த புள்ள லல்லி தான். ஆமா, அத இத்தனை நாள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். லல்லி தான். அப்புறம் வேற யாரு? ஐயோ குஷ்பக்கா, அந்த புள்ள அபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து கத்துல அந்த புள்ளைய வீடு விட்டு காலி பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் நம்ம காலனி கூட்டிட்டு வந்தோம். நாங்க சும்மா வீட்ல இல்லாம அங்க வந்து கத்திட்டு இருக்கிற கழுதியா? அவ வீட்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சீங்க, அதுக்கு தான் வந்து சண்டை போட்டோம். ஏய் லூசு, சண்டை அடி போட்ட நீ தெருவே ரெண்டாக்கிட்டு வந்துட்டடி. எப்பா பாரு பட்டிக்காடுன்னு சொல்றதுல சரியா தான் இருக்குது. இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு எனக்கு பேச்சுல நாய் போயிடுச்சு. சும்மா என்ன பட்டிக்காடுன்னு சொன்னீங்க, அப்புறம் பட்டிக்காடுக்காரி என்ன ஒண்ணு காமிக்க வேண்டியது இருக்குமாக்கோ. அத்தா காமிச்சிட்டு வந்துட்டியே, அப்பார்ட்மெண்ட்டையே அலற வச்சுட்டு வந்துட்ட. இந்த பிள்ளைய காலி பண்ண சொல்லி ஒரே டார்ச்சர். துணிமணியை பெட்டி படுக்கல தூக்கி வீசிட்டாங்க. அதை தூக்கிட்டு இந்த பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தோம்னா ஆளாவது கல்யாணம் பண்ணிட்டோம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன நாகரிகம் தெரியாதவங்களா? யாரு நீங்க? நாகரிகம் தெரிஞ்சவங்களா? மூணு பேர் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்ல போய் தண்ணி அடிச்சீங்க. இதெல்லாம் நாகரிகமா இல்ல அநாகரிகமா? உங்ககிட்ட பேச முடியாதுமா. உப்பாத்தா, மாமாவை நம்பவே மாட்டியா? எங்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் தண்ணி தான் அடிப்பேன். வேற ஏதாவது நான் பண்ணியிருக்கேன்? ஒரு பொம்பளையாவது ஏழு எடுத்து பாட்டு திருப்பனா? உன்னை என்னைக்கு என் பொண்டாட்டியை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேனா அன்னையில இருந்து யாரையாவது நான் பார்த்து இருந்திருப்பனா? இப்படி என் மேல நீ சந்தேகப்படலாமா? சரிதான், நம்பர் தான் வேணாமா? ஏய், உன்ட உருச நம்பாதீ. உன்ன நம்பர் ஏமாத்தாளுங்க இவங்களா? ஏய் முப்பாத்தா, நீ நம்பாம நீ யாரடியும் நம்புவா? நீ மட்டும் நம்பலன்னு வச்சுக்கோயேன், இந்த உலகத்துல நான் வாழ்றதே வேஸ்ட். போய் போய் போய். முப்பாத்தா, இவங்க வேச்செல்லாம் கேட்காத. என்னோட நீ தான் குடும்பம் நடத்தினவ. என்னை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுதா? என்ன கைங்களவுமா தான் நீ மாட்டுனீங்க. அப்புறம் என்ன பேசுறீங்க? ஏய் நல்லா யோசிச்சு பேசுடி. என்னை தண்ணி அடிக்கும் போது தான் நீ பார்த்த. இவளோட ஜோடி சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நீ பாத்தியா? இல்ல. அப்புறம் நான் போய் தப்பு பண்ணுவேனாடி? அது என் தங்கச்சி மாதிரிடி. என்ன மாமா சொல்றீங்க? ஏய் நம்பாத முப்பாத்தா. ஏய் அது எனக்கு தங்கச்சி மாதிரிடி. நான் எல்லாம் போய் அப்படி பண்ணுவேனாடி? ஏதாவது அந்த புள்ள தண்ணி அடிக்க வீடு கொடுத்துச்சு, சரின்னு போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம். அந்த புள்ள வேலைக்கு போயிருச்சு. நீ வந்து கத்துல அந்த பிள்ளைய வீட்டு விட்டு துரத்திட்டாங்கடி. ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்டி, ஐடியா குடுறி. மாமா, கொஞ்ச நேரத்துல உங்களை தப்பா நினைச்சு என்னென்ன பேசிட்டேன். இப்படி தள்ளுங்க. ஏமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோமா. நீ என் வீடும் தங்கிக்கோ, என் வீட்டு தைரியமா வா. ஏ முப்பாத்தா, லூசாடி நீ. இப்பதான் தெரிஞ்சிருக்கிற. உங்க புருஷங்களோட சேர்ந்து என் புருஷன் கிட்ட சேர் கூடாதுன்னு சொல்றது. பத்திரமாவது தங்கத்தை கொஞ்ச நேரத்துல நான் தப்பா நினைச்சிட்டேன். என்னது பத்திரமாவது தங்கமா? யார் ஒன்ற புருஷனா? ஆமா, இனிமே தேவையில்லாம என் நாத்தனாரை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் என்ன எனக்கு தெரியாதாக்கும். நாத்தனாரா? இது எப்ப இருந்து? ஆமா, என் நாத்தனாரை நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்ம வச்சு பாத்துக்கலாம். தேவையில்லாம இவங்க எல்லாம் பேச விட கூடாது மாமா. யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, பல்லுகளை உடைச்சு கையில கொடுத்துறேன். என்ன பல்ல உடைப்பியா? இது என்னக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? புருஷன் வேற மந்திரம் போட்டுட்டாண்டி. மாமா, என் நாத்தனாரை வீடு கூட்டிட்டு போங்க. வாமணி, வீட்டுக்கு போலாம். என்ன நடக்குதுங்க? மாமா, தங்கச்சி நினைப்பு இருக்கட்டும். எனக்கு என் உருசலை பத்தியும் நாத்தனாரை பத்தியும் நல்லா தெரியும். ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. தேவையில்லாம அனாவசியமா யாரும் பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. அண்ணா, முப்பாத்தா உண்மையிலேயே நல்லவதான். அவன் புருஷகாரன் எடுத்து சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டா பாருங்க. ஆமாயா, அவன் ஒரு பக்கம் கொடுத்து வச்சவன் தான். தண்ணி அடிக்க அந்த புள்ள வீடா கிடைச்சிச்சு. நீங்க தான் டிச்சோரத்துலயோ மரத்தடியிலயோ குடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பீங்களே, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே? எதுக்கு அந்த புள்ள வீட்டுக்கு போனீங்க? அது வந்துடி ஏதோ ஒரு சேஞ்சுக்கு. என்னையா சேஞ்ச்? குடிக்கிறதுல என்னையா சேஞ்ச்? எங்க குடிச்சாலும் நீ மட்டையா போற. அது மரத்தடியிலயோ டிச்சோரத்துலயோ படுக்க வேண்டியதானே? ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கற? ஒழுங்கு முறையா வீடு வந்து சேருவா. இதுங்களை கட்டிட்டு எத்தனை வஞ்சாயத்தை தான் ஒரு நாளைக்கு பாக்குறது தெரியல. ஏய் இன்னமா கோவமா தான் இருக்கியாடி? ஏங்க, நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேங்க. நீ எப்பவுமே தப்பாதானே நினைப்ப. என்னைக்கு சரியா நினைச்சிருக்கிற? வா வீட்டுக்கு போலாம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ஆபீஸ்ல லல்லின்னு ஒரு பொண்ணு இருக்கு சொல்வீங்களே, அவளா இவ? இல்ல வேற எவ்வளவு இருக்கறாளா? சந்தேகம் நட்டு போகுமா? ஏய் இந்த ஒரு லல்லி தாண்டி இருக்கா, அவ கூட தங்கச்சி மாதிரி. நீ தான் தேவையே இல்லாம புலம்பிட்டு இருக்கிற. அவாடா, இப்பதாங்க நிம்மதியா இருக்குது. தங்கச்சின்னு சொல்லிட்டீங்களா, இப்ப நான் நம்புறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சொல்லி ஏமாத்த வேண்டியதா இருக்கு பாரு. நல்ல வேலை, இன்னொரு லல்லி இருக்கிறது இவளுக்கு தெரிஞ்சிச்சு கொன்னே போடுவா. அட வாங்க வீட்டுக்கு. வந்துட்டேன்.